ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நமக்கு எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, எப்பெல்லாம் நம்ம ரொம்ப சோகமாக இருக்கமோ, அப்பெல்லாம் நம்மளோட பாஸ்ட்டை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட பாஸ்ட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அந்த கஷ்டம் நடந்துருச்சு, இந்த கஷ்டம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட பாஸ்ட்டையே போட்டு திட்டிகிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? பட் உண்மையிலேயே நம்மளோட பாஸ்ட் அவ்வளோ மோசமானதா என்ன? உண்மையிலே நம்மளோட பாஸ்ட்டில் கசப்பான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கா என்ன? இல்லைங்க, நம்மளோட பாஸ்ட்டில் எவ்வளவோ அழகான விஷயங்கள், எவ்வளவோ பியூட்டிஃபுல்லான விஷயங்களும் இருக்குது. அடுத்த ஒரு சில மணித்துளிகள் நம்மளோட கடந்த காலத்திலேருந்து அழகான விஷயங்களெல்லாம் யோசித்து பார்ப்போமே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனது, நம்ம ஆசைப்பட்டு வாங்கின அந்த குட்டியான ஸ்கூல் பேக், நம்மளோட அந்த க்யூட்டான அந்த குட்டி டிஃபன் பாக்ஸ், ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் எப்படா லாங் பெல் அடிப்பாங்கன்னு பெல்லையே பார்த்துட்டு இருந்த நாட்கள், நமக்குன்னு இருந்த நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டேயில் வாங்கின ஆரஞ்சு மிட்டாய், யூஸே பண்ணலனாலும் கடைசி வரைக்கும் பொத்தி பொத்தி வச்ச அந்த ஜாமெட்ரி பாக்ஸ், கிளாஸ் லீடர்கிட்ட நேம்ஸ் எழுதும்போது மாட்டினது, ஓவர் டாக்கிங் வாங்கினது, ஸ்கூல் வேனில் பயணித்த நாட்கள், வாரத்தில் இருக்க ஒரே ஒரு பிடி பீரியட் எப்படா வரும்னு ஏங்கின நாட்கள், நம்ம சின்ன வயசில் ஊர் திருவிழாக்கு போனது, ராட்டினம் ஏறினது, ஏதாவது தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திருமோன்னு பயந்த நாட்கள், ஸ்லேட் யூஸ் பண்ண நாட்கள், ஸ்லேட் பென்சிலை சாப்பிட்ட நாட்கள், ₹1 பென்னி பெப்சி வாங்கினது, முதல் தடவை அப்பா சைக்கிள் ஓட்டி பழக்கி விட்டது, ஏரியா பசங்க கூட கிரிக்கெட் ஆடினது, கெத்துக்காக ஹீரோ பென் யூஸ் பண்ணது, ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கு கடன் வாங்கின நாட்கள், மலையில் கப்பல் விட்ட நாட்கள், பேப்பரில் ராக்கெட் விட்ட நாட்கள், ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் படத்தை விசில் அடிச்சுட்டே தியேட்டரில் பார்த்தது, அடம் பிடிச்சு பாப்கார்ன் வாங்கினது, நமக்குன்னு இருந்த நம்மளோட ஸ்கூல் க்ரஷ், ஃபர்ஸ்ட் டைம் லவ்னா என்னென்னு உணர்ந்தது, நம்மளோட மறக்க முடியாத ஸ்கூல் லவ் மெமரிஸ், எவ்வளோ முக்குனாலும் புரியாத அந்த அல்ஜிப்ரா கணக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் குரூப் ஸ்டடின்னு போய் சொல்லிட்டு ஊர் சுற்றினது, நம்ம முதல் தடவை எழுதின போர்டு எக்ஸாம்ஸ், 11th நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காகவே ஒரு குரூப் சூஸ் பண்ணது, +2 எழுதின அந்த 1000 ரிவிஷன் டெஸ்ட்ஸ், எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க நம்மளோட தமிழ் டீச்சர், கடைசி வரைக்கும் புரியாத அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒரு வழியாக +2 முடித்தது, பயந்து +2 ரிசல்ட்ஸ் பார்த்தது, நம்மளோட முதல் நாள் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை முதல் தடவை பார்த்த அந்த நாள், நம்மளோட 2வது வீடு மாதிரி இருந்த அந்த ஹாஸ்டலில் தூங்காமல் நைட் அரட்டை அடித்த நாட்கள், எப்போவுமே முறைச்சிட்டே இருக்க நம்மளோட ஹெச்ஓடி, மெஸ்ஸில் வாரத்தில் ஒரு நாள் போடுற நான்வெஜ்க்காக வெயிட் பண்ண நாட்கள், கம்ப்யூட்டர் லேபில் அவுட்புட்டே வராத நாட்கள், மறக்கவே முடியாத அந்த கல்ச்சுரல் மெமரிஸ், அரியரை நினச்சி பயந்த நாட்கள், கஷ்டப்பட்டு அரியர் கிளியர் பண்ணி பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண நாட்கள், எப்போ நினச்சாலுமே இனிக்கிற அந்த காலேஜ் டேஸ், இப்போ நினச்சா கூட கண்ணீர் வர நம்மளோட ஃபேர்வெல் டே. நம்மளோட பாஸ்டில் எவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்குல்ல. பட் நாம் சோகமாக இருக்கும் போதெல்லாம் திரும்பி பார்த்து ஃபீல் பண்ணுறது எல்லாமே நமக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நமக்கு நடக்காத விஷயங்களை நினச்சி மட்டுமே தான் ஃபீல் பண்ணுறோமே தவிர, நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை நம்ம என்றைக்குமே நினச்சி பார்க்கறது கிடையாது. இப்போ புரியுதுங்களா? நம்மளோட பாஸ்டில் கஷ்டங்கள் மட்டும் கிடையாது, வருத்தங்கள் மட்டும் கிடையாது, எவ்வளவோ அழகான நாட்களும் இருந்திருக்கு, எவ்வளோ அழகான மெமரிஸும் இருந்திருக்கு, நம்ம சந்தோஷமாக இருந்த நாட்கள், நம்ம ஜெயித்த நாட்கள், நம்ம வாழ்க்கையை கொண்டாடின நாட்கள் கூட இருந்திருக்கு. ஸோ இனிமேல் எப்போல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ திரும்பி உங்களோட பாஸ்ட்டை பாருங்கள். பட் உங்களோட பாஸ்ட்டில் இருக்க கஷ்டத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கடந்து வந்த சந்தோஷமான நாட்களையும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், உங்களோட காலேஜ் மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த கஷ்டம் உங்களுக்கே தெரியாமல் எங்கேயோ பறந்து போயிடும். அப்படியே உங்களுக்கு அப்படியே செம்ம லைட்டாக ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? லைஃப் ரொம்ப சிம்பிள் தாங்க, நாம் தான் அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓவராக யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம். எதையும் நினச்சி ஓவராக யோசிக்காதீங்க, எப்போவுமே முழுசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் பண்ணுறதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன் அண்ட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கேன். இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக டொனேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு மினிமல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். என்னோடய பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்னை பற்றி இன்னும் பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர், NAVEEN VIGNESHWAR.